ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குஜராத் போயிருந்தேன். அகமதாபாத் ஏர்போர்ட்டில் இறங்கி சபர்மதி ஆற்றங்கரை ரசித்து கொண்டே குஜராத்தோட தலைநகரான காந்தி நகருக்குள் என்றானேன். அந்த காந்தி நகரில் மிக பிரம்மாண்டமான மகாத்மா மந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்வென்ஷன் சென்டர் இருக்குது. இந்த வருஷத்தையே வேர்ல்டு ஹோமியோபதி டேயை சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கன்வென்ஷன் சென்டரில் தான் செலிப்ரேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர் கலந்து கொள்ளும் அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு கூடாரம் அது. அங்கே எல்லோருமே நாங்கள் சேர்ந்து ஹோமியோபதிக்காக ஒன்றிணைந்தோம் அப்படிங்கிறது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு வருஷமுமே ஏப்ரல் 10th and 11th வேர்ல்டு ஹோமியோபதி டே அப்படின்னு சொல்லி நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப அருமையாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் டெல்லியில் நடந்தது. நம்முடைய பிரசிடெண்ட் மேடம் திரௌபதி முர்மு தான் அதை தொடங்கி வச்சாங்க. இந்த வாட்டி நம்முடைய பிரதமர் வருவார் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் வர முடியாத சூழ்நிலையில் குஜராத்துடைய சிஎம் இந்த ப்ரோக்ராமை தொடங்கி வைத்தார். ஆல் ஓவர் இந்தியா எல்லா மருத்துவக் கல்லூரிகள், ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியிலிருந்தும் மருத்துவ மாணவர்கள், ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் ஹோமியோபதி அஃபிஷியல்ஸ்னு 10,000க்கும் அதிகமான பேர் கலந்து கொண்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வெளியிடப்பட்டது, நிறைய செமினார்ஸ், கேஸ் ஸ்டடீஸ், டிஸ்கஷன், நிறைய சர்வே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியீடுகள் இதெல்லாம் இருந்தது. இது ரொம்பவே ஒரு ஹோமியோபதி மருத்துவராக மனநிறைவை தந்த, மன மகிழ்ச்சியை தந்த ஒரு விஷயமா இருந்தது. பிரம்மாண்டமான பெரிய கூட்டம் கூடும்போது கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இந்த கூட்டத்துக்கு இடையில் இருந்தது. நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸோடு இருந்ததுன்னா அதை தவிர்த்து இருக்கலாம். பட் இருந்தாலும் ஹோமியோபதி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக அவைகளெல்லாம் நாங்கள் சந்தோஷமாக கடந்து வந்தோம் அப்படி தான் சொல்லணும். ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான கூட்டம். முதலமைச்சர் குறித்த வேலை அப்படியே தொடங்கி வச்சார். கலந்து கொண்ட எல்லோருக்குமே ஹோமியோபதினால் நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய கூட்டமாக இருந்தது. நிறைய கற்றுக்கிட முடிஞ்சது. வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படிப்பட்ட ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணும்போது அது மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்கும். அடுத்த தலைமுறை ஹோமியோபதி மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து கவர்மெண்ட் இப்படிப்பட்ட செய்கைகளை செய்யும்போது நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது அப்படின்னு பார்க்குறோம். அருமையான குஜராத்தி உணவுகள், தோக்லா, வெஜிடேரியன் சைட் டிஷ்ஷஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரசித்து சாப்பிட்டோம். அந்த கன்வென்ஷன் சென்டரினுடைய கேம்பஸுக்கு உள்ளேயே காந்திஜியினுடைய வாழ்க்கை வரலாறை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பிரமிட் அமைப்பு ஒன்று இருக்கிறது. அது ஃபுல்லாக ஏசி ஹால். அங்கே உள்ளே போனால் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க முடியாது. அங்கே ரொம்ப அமைதியாக அந்த விஷயங்களை பார்த்துட்டு வரணும். உள்ள கிராஃபிக்ஸ் முறையில் காந்திஜியினுடைய வாழ்க்கை வரலாறுலாம் அங்கே பதிவு செய்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் வித்தியாசமான அனுபவமாக இருந்து அதையெல்லாம் பார்த்து விட்டு வந்தோம். ஹோமியோபதிக்காக நாங்கள்லாம் ஒன்றிணைகிறோம் அப்படிங்கிறது மிக சந்தோஷத்தை தருகிறது. தொடர்ந்து எல்லா வருஷம் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடத்த ஹோமியோபதியினுடைய பலன்கள் எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்து எல்லா மக்களும் பயன்படுவார்கள் அப்படிங்கிறது தான் மிக மனநிறைவான ஒரு விஷயமாக நாங்கள் இருந்து கற்றுக்கொண்டு கடந்து வந்தோம். ரொம்ப அருமையான ஒரு ட்ரிப்பாக இருந்தது. ஹோமியோபதி மருத்துவராக ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப பெருமையாக இருந்தது. பாய், லவ் யூ ஆல்.